அந்த நாட்டு மகாராஜா மதிய விருந்துக்கு பிறகு வெற்றிலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை அதுக்கு அப்பெல்லாம் கொட்டை பாக்கு இருக்கும், அதை பாக்கு வெட்டியால நறுக்கி அதை வச்சுதான் வெத்தலை போடுவாங்க. அப்படி வெத்தலை போடுறதுக்காக உட்கார்றாரு. வெத்தலையில சுண்ணாம்புலாம் தடவி அதுல சேர்க்க வேண்டிய நறுமண பொருள்கள் எல்லாம் சேர்த்துட்டு பாக்கு ஒண்ணு எடுத்து அதை வெட்டுறதுக்காக பாக்கு வெட்டியால அழுத்தி வெட்டுறாரு. எங்கேயோ கவன சிதறலால தன்னுடைய விரலையும் சேர்த்து வெட்டிக்கிறாரு. விரல்ல ஒரு 1/2 சென்டிமீட்டர் கட் ஆயிடுச்சு. ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. விரலை வெட்டிக்கிட்டது ராஜாவாச்சு. அரண்மனையே அல்லோலப்படுது. அரண்மனை வைத்தியர்லாம் வராங்க, மருந்து வச்சு கட்டுறாங்க. ஆனா ரத்தம் மட்டும் நிக்கவே இல்லை. எல்லாருக்கும் இந்த செய்தி போயிடுது. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. மன்னருக்கு கை வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு வைத்திய முறையை சொல்லி இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு கையில விரலை வெட்டினதை விட அவங்களோட ஆறுதல்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு மூளையில சின்னதா ஒரு வருத்தம். எல்லாரும் பார்த்தாங்க. அரண்மனையில வாயில் காப்பான் வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டான். ஆனா நம்மளுடைய முதன் மந்திரி, நம்மளுடைய வலது கைன்னு நினைக்கக்கூடிய அந்த மந்திரி மட்டும் வரவே இல்லையே, ஒருவேளை அவருக்கு செய்தி தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்போடைய உறங்கி போயிடுறாரு. மறுநாள் அரசவை கூடுது. எல்லாரும் வராங்க. அன்னைக்கும் விசாரிக்கிறாங்க. மன்னா, கை விரல் எப்படி இருக்கு? அவர் எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு முதன் மந்திரிய பாக்குறாரு. அவர் எதுவுமே நடக்காத போல சலனமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. அவரை கூப்பிட்டு கேக்குறாரு, மந்திரியாரே, நீங்க இந்த அமைச்சரவையில எவ்வளவு முக்கியம், எனக்கு எவ்வளவு வலதுகை போல செயல்படுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நேற்றைக்கு நான் வெற்றிலைக்கு தாம்பாளத்துக்கு பாக்குன்னு இருக்கும்போது என்னுடைய விரலையும் நான் சேர்த்து நறுக்கிக்கிட்டேன். அதை நீங்க பார்க்க வரவே இல்லை. அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசமா, இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே, நேற்றே எனக்கு தெரியும் மன்னரே, ஆனாலும் அந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த கொடை எல்லாமே நன்மைக்கு தான், அதனாலதான் நான் பெருசா பார்க்கல அப்படின்னா, இவர் பார்க்காதது கூட கோபம் இல்ல. கை விரலை வெட்டிக்கிட்டதை போயிட்டு நன்மைக்குன்னு சொல்றாருன்னா அந்த அரசருக்கு கோபம். ராஜா கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். உடனே கோபத்தோட உச்சத்துக்கு போயிட்டு இந்த மந்திரியை கடுங்காவல் தண்டனையில போடுங்க, 3 வருஷம் இந்த மந்திரியை விடுவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுங்காவல் தண்டனை, சிறைச்சாலையில போட்டு அடைச்சிடுறாங்க. மறுநாள் காலையில ராஜா வேட்டைக்கு புறப்படுறாரு. எப்பவுமே வேட்டைக்கு புறப்படும் போது தன்னுடைய பரிவாரங்களோட அந்த மந்திரியாரும் வருவாரு பக்கத்துல. மந்திரியார் தான், மந்திரியார் இல்லாம வேட்டைக்கே போனதில்லை ராஜா. அன்றைக்கு அனிச்சையா மந்திரியாரை தேடுறாரு. ஆனா அப்புறம் தான் நினைவு வருது, நம்ம தானே தண்டனை கொடுத்து கடுங்காவல் தண்டனை கொடுத்து சிறையில அடைச்சிருக்கோம். அரசரை அவமரியாதை பண்ணதுக்கு அந்த தண்டனை தேவைதான், நம்ம மட்டும் வேட்டைக்கு போவோம் என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பரிவாரங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு குதிரையில வேட்டைக்கு போறாரு. வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருமல் சத்தம். எங்கேந்தோ ஒரு மிகப்பெரிய புலி பாய்ந்து எல்லாரையும் தாக்க வருது. அந்த புலி வந்த பாய்ச்சலை பார்த்துக்கிட்டு எல்லா வீரர்களும் திசைக்கு ஒருத்தரா செதறி போயிடுறாங்க. மன்னர் ஏறி வந்த குதிரையும் மிரட்சியில அவரை மன்னரை கீழே தள்ளிட்டு போயிடுது. இவர் அப்படியே குப்புற விழுந்து கிடக்காரு. எதிரில புலி அவரை தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல மன்னராச்ச எத்தனையோ போர்களை பார்த்திருப்பாரு இல்லையா, சமயோஜிதமா தன்னுடைய இடுப்புல இருந்து உடைவாளை எடுத்து அந்த புலியோட மார்புல சொருகிறாரு. அந்த இடத்துலயே துடிஜுடிச்சு இறந்து போயிடுது. புலியை வெட்டி போட்டுட்டு குதிரையும் எங்கேயோ போயிடுச்சு. தன்னுடைய வீரர்கள் எல்லாம் இனிமே தேடி போகணும் என்னன்னு தெரியாம காட்டுக்குள்ள அப்படி நடந்தே போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள நிறைய மேல சத்தங்கள், சங்குலாம் ஒலிக்குது. ஏதோ ஒரு பூஜை நடக்கிற மாதிரி ஒரு சப்தம் கேக்குது. அவர் என்ன ஏதுன்னு உணர்றதுக்குள்ள ஒரு 4-5 நல்ல முரட்டுத்தனமான காட்டுவாசிகள் அங்க திடீர்னு அவருக்கு எதிரில வராங்க. டேய், நரபலிக்கு நல்ல ஆள் சிக்கிடுச்சுடா, புடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரை புடிச்சு முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் நல்லா வலுவா புடிச்சு அவர் எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய கிராமத்து தலைவர்கிட்ட போயிட்டு, அந்த காட்டுவாசி கிராமத்து தலைவர்கிட்ட போயிட்டு நிப்பாட்டிடுறாங்க. நீங்க நரபலி கொடுக்கறதுக்கு ஆள் கேட்டீங்களே, இதோ அழைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க, நல்லா செக்க செவேல்னு ராஜா மாதிரி இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு ராஜாவை பத்தி எதுவுமே தெரியாது, அவங்க காட்டுவாசிகள். அவருக்கும் சந்தோஷம், அந்த கிராமத்து தலைவருக்கு நல்ல ஒரு பீஸா தாண்டா எடுத்துட்டு வந்திருக்க, நம்மளுடைய காட்டு தேவதைக்கு எல்லா வணக்கங்களும் செலுத்தியதுக்கு அப்புறம் இந்த மனுஷனையே இந்த வருஷத்துக்கு நரபலியா கொடுத்துருவோம், ஆத்தா சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் முடிக்கிறாங்க. இவரை மரத்துல கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு அந்த நாட்டாமை தான் கையில பெரிய அருவாளை எடுத்துக்கிட்டு வராரு நரபலி கொடுக்கறதுக்காக, இந்த அரசரை வெட்டுறதுக்கு. வரும்போது அவர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு நேர்ந்து விட்டாச்சு, நீ இந்த காட்டுவாசிகள்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக உயிரை துறக்க போற, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கை கூப்பி வேண்டிக்கோ அப்படின்றாரு. உயிரே போகும்போது இவர் எங்க கை கூப்பி வேண்டுறது? இவர் ஆனா பயந்துகிட்டே கை கூப்பி வேண்டுறாரு. ஆனா அந்த காட்டுவாசிகளுக்காக இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னருடைய மக்கள், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, அம்மா, குழந்தைகள் எல்லாரையும் வேண்டிக்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இவரு வேண்டிட்டு கண்ணை திறக்கிறாரு. அந்த நாட்டாமை உடைவாளை கீழே போட்டுட்டு நிக்கிறாரு. என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு இவருக்கு இன்னும் நம்ம வெட்டப்படலையா அப்படிங்கறதே அவருக்கு ஒரு சந்தோஷம் கலந்து அதிர்ச்சி. ஏன் இவர் என்ன
வெட்டலன்னு யோசிக்கும் பொழுதுதான் அந்த நாட்டாம கத்துறாரு கோபமா தூக்கிட்டு வந்த ஆளுங்களை. இந்த ஆளை ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஏன் என்ன தலைவரே, இவர் நல்லா தானே இருக்காரு, இவரை வெட்ட வேண்டியது. அவரோட கைய பாத்தீங்களா, கும்பிடும் போதுதான் நானே பார்த்தேன், ஒரு விரல்ல கால்வாசி விரல காணும். இப்படி சேதாரமான பொருளியா நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நாம பலியா கொடுக்க முடியும்? இவர் அவுத்து விட்டுட்டு வேற நல்ல ஆளை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு அப்பாடான அவருக்கு இருக்கு. அப்பதான் அந்த ராஜாவை அவுத்து விட்டோனே உசுறு பொழைச்சா போதும்ட்டு ஓடி தன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா அரண்மனைக்கு வந்துடுறாரு. அரண்மனைக்கு வரும்போதுதான் யோசிக்கிறாரு, நமக்கு நேற்றுக்கு கை வெட்டப்பட்டப்பயே அந்த மந்திரி மட்டும் வந்து பார்க்காம இருந்ததும் ஏன்னு காரணம் கேட்டதுக்கு எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்லிட்டதும் அவருக்கு ஞாபகம் வருது. உடனே கூப்பிடுற அந்த மந்திரியன்னு சொல்லிட்டு அவருடைய கட்டுக்கள் எல்லாம் விடுவிச்சு விலங்கெல்லாம் எடுத்துட்டு அவர் அழைச்சிட்டு வந்து அரண்மனை மண்டபத்துல மன்னருக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. மன்னருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு கண்ணீர் தழும்பி நிக்குது. மந்திரியாரே, நேத்திக்கு நான் என்னுடைய விரலை வெட்டிக்கும் பொழுது எல்லாரும் வந்து துக்கம் கேட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் அது நன்மைக்கேன்னு சொன்னீங்க. அதோடைய அர்த்தம் அப்ப எனக்கு புரியல. இப்ப அந்த விரல் மட்டும் வெட்டப்படாம இருந்தா என்னுடைய தலை வெட்டப்பட்டிருக்கும், நான் இறந்து போயிருப்பேன். காட்டுவாசிங்க என்ன பலி கொடுக்காம என்ன தப்பிக்க விட்டது இந்த விரல் ஊனமானதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனா அவருக்கு இன்னொரு சந்தேகம், என்னுடைய விரல் வெட்டப்பட்டதுக்கு தான் எல்லாம் நன்மைக்கேன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா நேத்திக்கு நான் உங்களுக்கு அதுக்காக கடுங்காவல் தண்டனை கொடுத்தப்ப நீங்க ஏதோ சிறைச்சாலைக்கு போற மாதிரியே போகலையே, மனைவி வீட்டுக்கு தல தீபாவளிக்கு விருந்துக்கு போன மாதிரில போனீங்க. நானும் காரணம் கேட்டதுக்கு அதுவும் நன்மைக்கு தான் மண்ணான்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னு, என்ன மண்ணா இன்னுமா உங்களுக்கு புரியல, நான் உங்களை விட்டு என்னைக்காவது பிரிஞ்சிருக்கேனா? இல்ல. அப்படின்னா நேத்துக்கு என்ன நீங்க கைது பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வேட்டைக்கு போகும்போது நானும் உங்க கூட தானே வந்திருப்பேன். ஆமா வந்திருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி புலி வந்து நிற்கும் பொழுது உங்களை விட்டுட்டு எல்லா பரிவாரங்களும் ஓடினா மாதிரி நானுமா ஓடி இருப்பேன்? இல்ல, கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்போ நாம 2 பேரும் தான் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா எதிரில் வந்த மலை ஜாதி மக்கள் நம்ம 2 பேரையும் தானே கைது பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமா. அப்போ விரல் வெட்டப்பட்ட உங்களை விடுவிச்சுட்டு விரல் வெட்டப்படாத என்ன பலி கொடுத்திருப்பாங்களா இல்லையா? அதனாலதான் என்ன கைது பண்ணதும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா சிறைச்சாலைக்கு போனதுனால இப்ப உயிர் தப்பிச்சு உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் அந்த முதல் மந்திரி. இந்த மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல. உங்களுடைய மத நுட்பத்தை பாராட்டுறேன். இவ்வளவு நாளா 3000 வெள்ளிகள் நீங்க சம்பளமா வாங்கிட்டு இருந்தீங்க, இனிமே உங்களுக்கு 6000 வெள்ளி சம்பளமா தரணும்னு. பாத்தீங்களா, என்ன நீங்க சிறையில அடைச்சது, உங்க கை வெட்டுப்பட்டதெல்லாம் எவ்வளவு நல்லது செய்து பாருங்க அப்படின்னு அதுக்கும் சந்தோஷமா கும்பிடு போட்டாராம் அந்த மந்திரியார். அதனால நமக்கு எது நடந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு நல்லது இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நடந்ததுடைய பாதிப்பு கண்டிப்பா குறையும். நன்றி.